ஏப்பா ஏய் நாளைக்கு விடிஞ்சா தலை ஆடி நாளைக்கு நம்ம இடிமன் மழை சொல்லிருக்காப்புல. ஏன்னா அந்த லட்சணத்தில் நமக்கு மேட்சை ரொம்ப தட்டுப்பாடாக போச்சு. இதில் ரொம்ப சோகத்தில் வராங்க. இன்றைக்கி எங்கிட்டு போகணும்னு தெரியல. குத்துமா இப்போ வாங்க போவோம். முக்கியமா எல்லாம் சோகத்தில் இருக்காங்க. எல்லா பேருக்கும் தண்ணியிலே பொழுது வைக்கிருக்கு. வாங்க அன்றைக்கி எங்கிட்டு போவோம்? வடக்க போவோமா தெக்க போவோமா? நம்ம பழுன்னு வேற நடக்க மாட்டாப்புல வர்றா. ஏன்னா அவளும் அந்த ஆடி மாதம் தான் குட்டி போட போகிறான்னு நினைக்கிறேன். அந்த வார கடைசியில் பழுனே பொறுமையாக வா. இவ்வளோ நடக்க முடியலங்க. நேற்று இவ்வளோ காலையில் வீட்டில் விட்டேன். சாயந்தரம் தான் பற்றிக்கு வந்தேன். ஏன்னா நடக்க முடியல வெயிலுக்கு. ஏன்டா ஏய் எல்லோரும் சோகத்திலே வராங்க. கப்பல் எதுவும் கவுத்து வச்சா ரொம்ப சோகத்திலே வராங்க. தாய்களவே நீ அதை விட உமிச்சே நீ தூங்கிட்டே வருவோம்ல தூக்கி எனக்கா. ஓய் குட்டியம்மா எல்லாத்தையும் எங்கே கூட்டு போகிறா? வடக்க கூட்டு போறியா இல்லை எங்கிட்டு மொட்டை கடை தள்ளிட்டு போறியா? அவளும் கிரேசி தான் சரியாக போகிறாளுங்க. எல்லோரும் கம்மாவுக்குள்ளே வந்தாச்சு. கூட்டத்தோடு போங்க. தனியாக விட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா இந்த ஏரியா இப்போ வர டேஞ்சரான ஏரியா ஆயிடுச்சு. அவ்வளோதானே எல்லோரும் வந்தாச்சா? ஏன் வரி குதிரை நேராக வேமா போய் என்ன பண்ண போகிறீங்க? இதை விட்டால் எல்லா இடமும் இதை விட பாலைவனமாக இருக்குது. நேற்று இப்படி தாங்க மேட்சில் ஒரு 5 குட்டியை விட்டுட்டு போயிட்டேன். நேற்று ஒரு மதியானம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அடைச்ச பின்னாடி அதுக்கப்புறம் சாப்பிட்டா அப்புறம் அண்ணன் தான் வந்து 5 பேர் பிடிச்சேன். யாருன்னா நம்ம திமிர் திரிசா, அப்புறம் வரி குதிரை, நம்ம கண்ணுமகி, பைலட் பாபி, அப்புறம் வேறு யார் நம்ம கிரிசி எப்படி சேர்ந்துக்காங்க. வீட்டில் மோசமான டீம். என்கிட்ட கம்மாக்குள்ளே இருந்திருக்காங்க. நாய் மதியத்துக்கு வராது. சாயந்தரம் தான் உஷாரு. ஆனால் எங்கிட்ட பரவாயில்ல சேர்த்து எழுது வீட்டுக்கு வந்துட்டாங்க. வர அவர் திமிர் திரிசா விட்டுட்டு போயிடுவேண்டியே. இன்றைக்கி அப்படி தான். நீ வர சேர்க்காடு சரியில்லை. பாடாக போயிட்டாயிடா. வாடா வாடா எல்லாம் போயிட்டாங்க. அங்கே போயிட்டாங்க. பைலட் பாபி இந்தா பாபி நீ வர சேட்டை சரியில்லை. ரொம்ப இதாக இருக்க. வர ரொம்ப இதாக போகிறேன். வர நம்ம பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறோமா டூருக்கு கூட்டு போயிடணும். ஒரு மாதத்துக்கு சவுதி அரேபியா பாலைவனம் இல்லாட்டி சகாரா பாலைவனத்தை கூட்டு போய் ஒட்டகத்தை கூட விட்டு வந்துடணும் பாலைவனத்தில். அப்போ தான் அவங்க அடங்குவாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த அவர் கருவச்சி இவ்வளோ சேட்டை கூடி போச்சு. ரோசக்காரி ரோசியா உனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துருமா? நீ சேட்டை கூடிடுச்சு உனக்கு. கேமரா பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க. நம்ம பழுது மட்டும் ஒரு கண்ணு பார்த்துக்கிறேங்க. ஏன்னா வெயிலுக்கு நின்றுக்குருவா வேறு. நேற்று வீட்டில் கட்டி போட்டோம். வேப்பங்களை கட்டி விட்டு தின்ன மாட்டேன்றா. என்ன செய்ய? எங்கள் வீட்டில் வந்தால் ரொம்ப குட்டி இதாயிரும். அதனால் வெயிலே வந்தால் நடந்துக்கிட்டே தான் மேயுண்டு கூட்டு போகிறேன். அவளை மட்டும் பெசல்லாம் பார்க்கணும். பெரிய கடை 2க்கு சானே உள்ள கிடக்கிட்ட விடு. இன்றைக்கி கடைக்கு விட்டுட்டு போகிறேன். இன்றைக்கி வரட்டும். கட்டிகிட்டே வருவான். பையன் உள்ளே நம்ம மாப்பிள்ளையை விட்டுட்டு வந்துடுவோம். போகிறேன் அங்கே வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா சொன்னபடி கேட்க மாட்டாங்க. என்கிட்ட சுற்றி வருவாங்க. பார்த்து நம்ம வயக்காடு போவோம். அழுனே கூடவே வரையா? ஒன்றை வேறு ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னடா மாப்பிள்ளை வந்துட்டியா? நான் கூட விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன். விட்டுட்டு வரட்டும். நீ கம்மாய் சுற்றுட்டு வந்துட்டியான். எதுக்கு ஆரம்பிச்சாங்க? வர எப்படி முட்டா இருக்கேன். பயவுள்ள வயசு வந்துட்டான். வர நல்லா முட்டி பழகிட்டாங்க. நம்ம கருப்பையும் கூட எடுத்து முட்ட மாட்டாங்க. இவன் அப்படி இல்லை. லைட்டாக சுருக்கு தட்டா போகுது. நல்லா பாம்பு கணக்கா. அந்த மாதிரி தம்பி தோடாதான் தொடுற பழக்கம் வச்சா எடுத்து முட்டுவேன்னு அந்த மாதிரி எடுத்து முட்டை இருந்துச்சான். ஆனால் அவன் கருப்பா பிள்ளைங்க. அவன் சாப்பிட்டானு ஒரு வந்ததுக்கு எடுக்க மாட்டேன். நீ அப்புறாணி பார்க்கத்தான் ரொம்ப இதாக இருப்பா. ஆனால் ரொம்ப அப்புறாணியாக இருப்பாப்புல. அவன் எப்படின்னு தெரியல. வளர சொல்ல முடியாது. அவன் எதுக்கு தான் செய்வான். ஏன்னா இப்போவே வர்ற ஆள் இருக்கிற முகத்தை பார்த்தாலே கொஞ்சம் ஹீரோ ஹேண்ட்ஸம் ஆகிட்டேன். அல்ல மேக்ஸ்வல் இந்தா மேக்ஸே நீ தான்டா அடுத்து பெரிய ஹீரோ. எனக்கு எல்லாத்துக்கும் முட்டி பழகி கொடுக்குறது நம்ம கலப்பை இந்தா வெந்தாங்க நல்லா முட்டி பழகுது. எனக்கு தெரிஞ்சு மாடு கட்டி கிடக்கு எப்பயுமே அந்த மரத்துக்கில். அப்போ தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பசங்களுக்கு மதியம் தண்ணி இங்கே குடிக்க விட்டுலாம். நம்ம பசங்க இந்த ஒரு வாரம் வெறும் வாட்டர்லேயே கிடக்காங்க. தண்ணி தான். மேட்செல்லாம் கிடையாது. நைட்டு 7 மணி 7:30 வரை கூட மேய்றாங்க. நானும் பற்றி பார்க்குறேன். வரமாட்டேன்றாங்க. ஏன்னா தண்ணி தான் இப்போதைக்கு. மழைக்கெல்லாம் பெஞ்சா அப்படியே மாறும். பார்ப்போம். கண்டிப்பாக பெய்யும். இருக்குடா பசங்களா தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அது வரைக்கும் மேய்ச்சிக்கிட்டே இருங்க. தண்ணி இருக்குங்க. தண்ணி இருக்காதுன்னு நினச்சேன். தண்ணி கிடக்கு. ஏன்னா துண்டை நினச்சிக்கிட்டோம்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் அளவுக்கு வேர்க்காமல் இருக்கும். மட்டையும் பா முடியா குடிக்கிற வெயிலுக்கு அப்படியே நம்ம மரமாயிரும் போல தெரியுது. வா முடியா தண்ணி இருக்கு. ஓடியா வரைக்கும் மழை பாரு. வாடா பூச்சிமானே தண்ணியை ஓடினா வாடா குட்டியம்மா மகளே எங்கே போய் எங்கே சுற்றி வர பாரு. பாதை எங்கே இருக்குது? வா ஒடியா பழுன்னு தள்ளி விட்றாங்க. ஒரு அத்தையை தள்ளி விட போகிறாங்க. பக்கர் வச்சு மழை வா டோக்கியோ வரந்துக்கு வாங்கடா. ஒரு சண்டை ஓடி தண்ணி குடிக்கிறாங்க. எப்படினாலும் தண்ணிக்குள்ளே தவ போகிறாங்க. சண்டை ஓடுறாங்க. தண்ணி வேணாமா உங்களுக்கு? தண்ணி வேணான்ட்டு போகுது. இன்னும் போயிட்டு வந்து குடிக்கணும். எங்கடா போகிறீங்க? அங்கே எங்கடா இருக்குது? வேப்ப மரத்து போகிறாங்க. எங்கடா போகிறீங்க? அங்கே என்னடா இருக்குது? சுற்றி நடந்துக்கிட்டே இருந்தால் அப்படி வரும் நிறையா. இப்படி மேய்கிறா. அங்கிட்டலாம் போகக்கூடாது. நாட்டு அளவுடு நீ சொன்னால் கேட்க மாட்டாங்க. மறுபடியும் அங்கே தான் போகிறாங்க. நேராக அந்த வண்டிக்காய் அதுக்குள்ளே போகிறாங்க. அடுத்தவனா வண்டிக்காய் பிடிச்சிட்டா. அழிஞ்சிச்சு காடு. இருந்தாலும் விட மாட்டாங்க. பெர்மிஷன் கேட்காம வர முடியாது. இந்த பாருங்க வண்டிக்காய் நல்லா அழிஞ்சு வச்சு காலியாக போச்சு. தும்பா கிரேசி தும்பியா வண்டிக்காய் சாப்பிட்டா 3 நல்லா வளரும். தின்னு தெரியாது. உனக்கு கொடுத்து எல்லாம் வளர போகிறாங்க. இந்த பக்கம் கோடை நெல் 2வது நெல் போட்டிருக்காங்க. அடுத்த பட்டம் எவனும் உள்ளே இறங்கலாம் பார்த்துக்கிறேன். காய போட்டிருக்காங்க. இன்னும் வளர்ந்துரு ஒரு வாரத்துக்குள்ளே. இப்போ ஓடியா ஸ்டோனியா இங்கிட்டு வா. திரும்ப பழுனே இந்தா புள்ள தாச்சி புள்ள திண்டு. மூளை வளரல இல்லை அரி வளர ஏதாவது வளர்த்து தின்னு கட்டி எப்படி இருக்கு நறுக்குண்டு கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது. தைக்கிற ஓட்டா பற்றியா கிரேசி பரவாயில்லையா? என்ன வேணாமா? பழுனே மைக்செட் மாய்க்கா புள்ளிமானே உங்கள் பிளான் தெரிஞ்சிச்சு. உள்ளே இறங்கிடுங்க. பெர்மிஷன் கேட்டு வேண்டாம் எங்கிட்ட மேயலாம். எனக்கு தெரிஞ்சு அழிச்சிரும். கேட்டு பார்ப்போம். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 மூட்டை இருக்கிற வெண்டிக்காயெல்லாம் காலி வெண்டுறாங்க பசங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ந்தா அரி வளர்ந்தாலும் சரி எதுனாலும் சரி சாப்பிட்டு பார்ப்போம்.
முத்தி போச்சுங்க. என்ன நல்லா தான் இருக்கேன். உனக்கு நிறைய அறிவு இருக்குது. வேணும்னா அந்த இதையும் சாப்பிட்டு அறிவு வளர்த்துக்க ஸ்கைப்பாலை. இது இவ்வளோ ஒரு வேலை தின்னுவா. நீ தான் திங்க மாட்டேன்ட்டு என்ன செய்ய? இது எப்படி அவங்க மம்மி ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா திண்டு விட்டார். இன்னொன்று எடுத்து கொடுத்து அதையும் தின்ட்டா. பாரு அவ்வளோ திட்டுறா. அவர் இன்னொன்று வேணுமா இன்னொன்று எடுத்து வந்திருக்கேன். தின்றியா நறுக்குன்னு பாருப்பா. அப்படி பாரு கரிச்சு நீ ட்ரைனிங் எடுங்க. அம்மா இப்படி கடிக்காண்டு நீ என்ன நீ போகணும் நினைவு போ. பய உள்ள எப்படி தின்றா வத்தியா அப்படி திங்கன்னு நல்லா முத்தாது எந்த காயினாலும் கடை கடிச்சிருவா. விட்டா பேய கூட திம்புறோம் நல்லா அந்த அளவு ஸ்பெஷல். வரி குதிரை எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. வரி குதிரை நீ வாடு மேய்ச்சிக்கிட்டே இரு. உள்ளே போயிட்டாங்க வருங்க. எவ்வளோ தான் அவங்க பாதை கண்டுபிடிச்சிடாங்க தெரில. எப்படியாவது கண்டுபிடிச்சி போயிடுறாங்க வருங்க. நம்ம உள்ளே போக முடியல. டோக்கியோ இங்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு பருத்தி கடை வர கரெக்டாக அங்கே தான் போயிடுறாங்க. ஏன் முத்தலகை நீ தான் கூட்டு வந்திருக்கியா? ஏறு மேலே பார்க்கலாம். ஏறு நல்லா ஆனார் எம்பிட்டு கிடக்கு வருங்க. நல்லா கிடக்கு தின்னலாம். நல்லா அவங்க மிதிச்சு நகட்டுறாங்க. அங்கிட்டு போகாதீங்கன்னா சகத்தி உள்ளன்ற அங்கிட்டு தான் போகிறேன். பாபி திருப்பு அங்கிட்டு இருக்கிறா போகிறீங்க. என்னங்கடா அங்கிட்டிருந்து வெறும் புகையாக வருது. உங்களை தீயை வச்சு விட்டாங்களா? ஓசோன் படத்தை ஓட்டையை போட்டாங்க வர பாருங்க. மாட்டேன்னு பிடிச்சிட்டு வருது. மைக் செட் மாய்க்கா தண்ணி குடிச்சிக்க போய் எல்லோரும் போங்க இன்னொரு ரவுண்டு. அப்போ தான் தண்ணி கொஞ்சமாக உங்கள் வயிறு நிறையும். எல்லாருக்கிட்ட போகாங்கன்னா அங்கே தான் போகிறாங்க. ஹலோ மாடை ஹவாரியூ நல்லா பாடு நல்லா தூங்க ரெஸ்ட் எடுங்க. இந்த மாடு பார்க்குறது என்னடா டெய்லி வந்து நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சு போயின்னு உன் கண்ணு வித்தியாசமாக இருக்குது. ஆத்திரியாத்த பயப்படுற பாடு. அது கொஞ்சம் இது எதிர்த்து முட்டும். அது அப்புறாணி மாடு. இது அப்புறாணி. நம்ம மாடே நீ எப்படி இருக்க ஹவாரியூ? உன் கொம்பு இருக்குது சைஸ் பார்த்தா நீயும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு எதிர்த்து முட்டு போகல. இது எப்படி பார்க்கறதில்ல. எல்லாம் ஒரே கலராக இருக்கீங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பீங்களோ? நீ இன்னும் கிடக்கு எனக்கு தெரிஞ்சு சூடு ஏறாதுங்க. இந்த தண்ணி சூடு ஏறுன்னு சொன்னீங்க. சூடெல்லாம் இறங்க. ஏன்னா வரப்பு தண்ணி உங்களுக்கு அந்த அளவுக்கு சூடு ஏறாது. நல்லா குடிக்கிறேன். சூடுன்னு அந்த அளவுக்கு வாய் வைக்க மாட்டாங்க. நல்லா குடிங்க. இன்னும் பாதி ஜீவராசியில் காணவில்லை. முக்கியமாக பலூனே போயிட்டாங்க வரும். அவங்க எல்லாம் போயிட்டாங்க வரும். அப்படியே தண்ணி குடிச்சில பலூனே அப்படியே பொடி நடையா அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே நின்று நான் அப்படித்த கதையாகுது. கமான் காய் சூடியா குட்டியம்மா வாங்கடா வீட்டுக்கு போவோம். லஞ்சு டைம் முடிச்சு போய் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். டேக் சம் ரெஸ்ட் எடுங்க. வர மாதிரி இல்லைங்க. பாதி பேர் கிளம்பிட்டாங்க. விட்டு போண்டே. மேக்ஸ்வெல் வாடா போங்கடா திரும்ப வாங்கடா. இன்னும் பாதி பேர் உள்ளே இருக்கேன். நேற்று மாதிரி விட்டு போப்பேன்டே. இருசா நேற்று மாதிரி விட்டு போப்பேன்டே. வரி குதிரை ஒன்றையும் சேர்த்து நாங்கடா நின்ட்டேங்க வரிசையா. என்ன எதுவும் பார்த்தீங்களா? நாயெல்லாம் வராது இந்த நேரத்தில். நடைய கட்டு திருசா நீ மட்டும் தூங்கலையா? எல்லாரும் தூங்கிட்டாங்க. நல்லா தூங்குடா. 2 மணி நேரம் நல்லா டைம் தூங்கி எழுந்திரிங்க. அப்புறம் போவோம் 3 மணிக்கு மேலே வெயில் குறையட்டும். நல்லா தூங்குறாங்க பசங்க. தூங்கட்டும். ஒரு நல்ல ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல வெயில் குறைச்சி போய் நம்ம கிளம்புவோம். இந்த வீடியோ இதோட பாட்டி நம்பர்களே என்ன செகண்ட் ஸ்டெப் எடுத்துன்னு நம்ம அங்கிட்டு போகணும். நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ உங்களே சந்திக்குவா. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ குட்டி போகிற வீடியோ பற்றி நினைக்கிறேன். நம்ம பலூன் பைஸ் பார்ப்போம். சி டாட்டா பாய் நம்பர்களே.